ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டே 3 கிளாஸ். டே 1 டே 2ல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ப்ராஸ், அதாவது பாடத்தில் உள்ள 2 இம்பார்ட்டண்டான பேராகிராஃப் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எழுதியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட கதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்களும் அதே மெத்தடோட பேராகிராஃப் படிச்சுட்டு அதே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன் எல்லாமே போட்டு நீங்கள் படித்து ஒரு தடவை எழுதி பாருங்கள். புரியாட்டி என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தால். அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 2 பேராகிராஃப் பாடத்துலையும் போயத்தில் இந்த 2 பேராகிராஃப் படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு 3ஆவதாக இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போது நான் உங்களுக்கு ஒரு கதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் வந்து கேஸ்ட்ரில் அப்படின்னா என்னென்னா கோட்டை, அதாவது நம்மளோட ஆத்தர் வந்து இந்த கோட்டையில் ஒரு சோல்ஜர், அவரும் ஒரு சோல்ஜர். அதாவது சோல்ஜருங்கன்னா கோட்டையை வந்து பாதுகாக்கிறவங்க. அந்த கோட்டையில் வந்து நம்மளுக்கு வந்து சுரங்கவழி பாதை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆத்தர் வந்து சுரங்கவழி பாதை எல்லாமே வச்சு நம்ம கோட்டையை வந்து பாதுகாத்துட்டு இருக்கையில் என்ன நடக்குன்னா, அவங்க கூட இருக்கிற ஒருத்தங்க, அதாவது அவங்க கூட இருக்கிற அதே சோல்ஜரில் ஒருத்தங்க என்னென்னா எதிரி வந்து போர் தொடுக்க வரும்போது சுரங்கவழி பாதை மூலமாக அவங்களுக்கு தங்கத்தை வந்து லஞ்சமாக வாங்கிட்டு அவங்க எதிரியை வந்து கோட்டையை வந்து சுரங்கவழி பாதை வழியாக உள்ளே விட்டுருந்தாங்க. அதனால் நம்மளோட சோல்ஜர் வந்து எதிரிக்கிட்ட தோர்த்து போகிறாங்க. எதனால்? அவங்க கொடுத்த அந்த மணினால். அதை வந்து அவர் சாகிற வரைக்கும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த கதையோட மீனிங். த கேஸ்டில், அதை எழுதினவர் பேர், ஆத்தர் பேர் எட்வின் மியூர். இன்ட்ரோடக்ஷன். In this poem, the Castrel Edwin Muir reveals the truth that an army is only the story if its men can't be bribed. இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து அதோட ட்ரூத், அதை யாருக்கிட்டையுமே அவர் சாகிற வரைக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, அவங்க காசு வாங்கிட்டு இப்படி உள்ளே விட்டதுனால தான் நம்ம வந்து படை வந்து தோற்று போயிட்டு அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அவர் சாகிற வரைக்கும். அதுதான் அந்த கதையோட அர்த்தம். சேஃப்டி ஆஃப் த கேஸ்ட்ரில் அப்படின்னா, த சோல்ஜர்ஸ் ஹேட் பீன் இன் த கேஸ்ட்ரில் ஆல் த்ரூ த சம்மர். They were totally stress-free and relaxed. They had plenty of arms and food to protect the castle. They were confident of their castle's physical strength. The castle's gate was very thick and walls were very thick. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ்ட்ரல் எப்படி சம்மர் டயத்தில் எப்படி இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே கிடச்சிரும், அந்த கேஸ்ட்ரல்லே இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அவங்க மைண்டில் எந்த ஒரு இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றி அவங்க வந்து கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க, நம்ம எதிரி முன்னாடி தோற்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதுமாதிரி கேஸ்ட்ரலோட கேட்டும் ரொம்ப திக்காகவும் இருக்கும், லாயலாகவும் இருக்கும். Captured the castle அப்படின்னா, the enemies were half a mile away from the castle, but no one could enter the castle. There was a wicket gate guarded by a wicket guard. He in the enemies inside the citadel for, அதாவது capture the castle, அதாவது half a mile தூரத்திலே என்ன இருப்பாங்கன்னா கேஸ்ட்ரலுக்கு விக்கெட் கார்டு இருப்பாங்க. இந்த விக்கெட் கேட் கார்டு தான் நம்மக்கிட்ட நகையை வாங்கிக்கிட்டு என்ன செய்தாங்க, கல்ப்ரிட்டை அதை எதிரியை வந்து உள்ளே விட்டுருந்தாங்க. இதனால தான் அவங்களோட இது வந்து போரில் அவங்க தோற்று போய் விடுறாங்க. ரியல் எனிமி, த நேரேட்டர் ஃபெல் தட் த கோல்டு காட் த பிரைப். அதாவது இதில் வந்து அவங்களுக்கு எதிரின்னு அவங்க யாரை நினைக்கிறாங்கன்னா கோல்டு, தங்கத்தை. அந்த தங்கத்தை வந்து அவங்களோட சோல்ஜர்கிட்ட கொடுத்து, அதாவது கேட்டு வெளியே இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து, சுரங்கப்பாதையில் கேட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து அவங்க தோற்கடிக்கப்படுறதுனால அவங்களோட உண்மையான எதிரியாக அவங்க நினைக்கிறது கோல்டு தான். அதை தான் சொல்லியிருக்காங்க. By the warder was this their real enemy. Without fight, the castle was captured. ஒரு சண்டையுமே இல்லாமல் அவங்க வந்து அந்த கோட்டையை வந்து என்ன செஞ்சிடுறாங்க, கைப்பற்றிடுறாங்க. ஸோ he decided not to disclose this shameful story. அதாவது இந்த அதாவது இந்த வந்து சேம்னா என்ன சொல்கிறாங்க, கேவலமான இந்த ஒரு விஷயத்தை நான் மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வந்து கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆத்தர் சொல்கிறாரு. அதனால அவர் ஒரு சாகிற வரைக்கும் அவர் வந்து இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. We can fight with the enemy face to face, but we never defeat the disloyal. So the narrator defeated finding any weapon to fight with the enemy called gold. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவர் வந்து எனிமியை வந்து சந்தித்து ஃபைட் பண்ணி தோற்றுருந்தா கூட பரவாயில்லை, ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு தங்கம் வந்து நம்மளை தோற்கடிச்சிட்டு, தங்கம் தான் இதில் வந்து நல்ல ஆயுதமாக இதில் செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அதுதான் இதுக்கு பொருந்தும். கிரீட் லைன்ஸ் டிஃபீட்ஸ் நாட் ஜஸ்ட் த கேஸ்ட்ரல் பட் எவ்ரி திங். அதாவது ஒரு பணம் பத்தும் செய்யும், இந்த பணத்தை கொடுத்து அவங்களோட கேஸ்ட்ரில் என்ன செஞ்சிட்டாங்க, எதிரி வந்து கைப்பற்றிட்டாங்க. அதுதான் கதையோட ஃபுல் அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதே நான் எழுதியிருக்க மாதிரியே நீங்களும் பேராகிராஃப் எழுதுங்க. கண்டிப்பாக 5 மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் எழுதி போட்டிருக்கேன். கதையோட ஃபுல்லையும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அவர் கேஸ்வரினா ட்ரீ வந்து சவுக்கு மரத்தை பற்றினது. சவுக்கு மரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சுருண்டு வளைஞ்சி, அந்த மரத்தை பற்றின ஒரு இதை தான் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து கேஸ்வரினா ட்ரீக்கு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் நாளை காலையில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.